வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ போன வாரம் எந்த எலிமினேஷனும் இல்லை, அப்படியே இருக்காங்க எல்லா போட்டியாளர்களும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய நிலா பாடல்கள் சுற்றுனால எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய நினைவு தான் வரும். ஏன்னா அவரே பாடும் நிலா பாலு அப்படின்னு அவரை கூப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு நிலா பாடல்கள் பாடியிருக்காரு. பார்ப்போம் அவருடைய பாடல்கள்லாம் பாடுறாங்களா அப்படின்னு பார்ப்போம். இப்போ 2 ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. முதல் ப்ரமோ மீனாட்சி அவங்களுடைய ப்ரமோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அவங்க பாடுற பாட்டு வேதம் புதிது படம். வேதம் புதிது படத்துலேருந்து தேவேந்திரன் மியூசிக்கில் பாரதி ராஜா படம் வேதம் புதிது. பாரதி ராஜா படம்னாலே இளையராஜா தான் எப்பொழுதுமே மியூசிக் பண்ணுவார். பட் ஆனால் இளையராஜாவுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, தேவேந்திரன் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் அவர் மியூசிக் பண்றாரு இந்த படத்துக்கு. அதுல வந்த பாட்டு தான் கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா, கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய நிலவா அப்படிங்கிற மாதிரி அந்த படம். கண்ணுக்குள் 100 நிலவா அந்த நிலா பாட்டுங்கிறதுக்காக அந்த நிலவு. ஸோ இந்த படம் ஒரு ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரி படம். சாதி வேறுபாடுகள் எல்லாம் எதிர்த்து பாரதி ராஜா எடுத்த படம். ஆனால் பெரிய வெற்றி பெறலை. எம்ஜிஆர் இறந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆச்சு. 1987 டிசம்பர் 24 புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழக முதல்வராக இருந்த எம்ஜிஆர் மறைகிறாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட். இந்த படம் சரியா ஓடாதுக்கு. 2வது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம் மாதிரி சோகம் கலந்த படம். இப்போ வந்திருந்தா ஒருவேளை ஓடி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வசூல் ரீதியாக அந்த படம் பெரிய வெற்றி பெறலை. பாட்டெல்லாம் பிரமாதமாக இருந்தாலும் பெருமளவு இது வெற்றி பெறலை. ஆனால் படம் நல்ல படம், ஒரு தரமான படமாக தான் பாரதி ராஜா படம். இதெல்லாம் 27 டிசம்பர் 1987, 24ஆம் தேதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறக்குறாரு. 3 நாள்ல இந்த படம் வருது. அப்படின்னா எப்படி இந்த படத்துக்கு மக்கள் போவாங்க? தமிழக மக்கள் மிகவும் அபிமானம் கொண்ட தலைவரா எம்ஜிஆர் இருந்தாரு. அப்படிங்கிறப்ப அவங்க தள்ளி வச்சிருக்கணும் ரிலீஸ் டேட்டை. 27 வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரே தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே என்ன சொல்றது, ஒரு பயங்கர பிரச்சனையா இருந்தது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் கவர்னர் ஆட்சி அதுக்கப்புறம் இந்த ஜானகி அம்மானால இது பண்ண முடியாம கவர்னர் ஆட்சி 89ல கலைஞர் திரும்ப ஜெயிச்சாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்ததுனால இந்த படம் ஓடல. ஆனால் பாட்டு எல்லா பாட்டுமே பிரமாதமாக இருக்கும். குறிப்பா இந்த கண்ணுக்குள் 100 நிலவா அதை மீனாட்சி சூப்பரா பாடியிருக்காங்க. போன வாரமே அவங்களுக்கு 40க்கு 40 கிடைச்சது. இந்த வாரமும் கோல்டன் ஷவர் வாங்கிட்டாங்க. நிச்சயமா இவங்க டாப் 5ல ஒரு கண்டஸ்டண்டா இருப்பாங்க. ஏன் டாப் 3ன்னே சொல்லலாம். மீனாட்சி ஒரு கண்டஸ்டன்ட். அடுத்த ப்ரமோ இரவு நிலவு அந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டை பொறுத்தவரை இது அஞ்சலி படத்துல வந்த பாடல்கள். அப்ப பிரேம்ஜி அமரன், வெங்கட் பிரபு, பவதாரிணி, யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் குழந்தையா இருந்தப்ப வந்த படம் இது. அவங்கெல்லாம் இந்த படத்துல பாடியிருக்காங்க. இந்த பாட்டுக்கு இரவு நிலவுல நடுவுல வரக்கூடிய அந்த கோரஸ் அது எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்து பாடினது தான். இந்த படத்தை பொறுத்தவரை இதோட சிறப்பு என்னன்னா, இது இசைஞானி இளையராஜாவோட 500வது படம். இந்த படத்துக்கு மணிரத்னம் டைரக்ஷனு, ரகுவரன், ரேவதி, பேபி ஷாம்லி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. பாட்டு எல்லாமே பெரிய ஹிட். பாடல்கள் எல்லாமே கவிஞர் வாலி அவர்கள் எழுதினது. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன்ல தான் இளையராஜாக்கும் ரஜினிக்கும் ஒரு சண்டை வந்தது. ரஜினி பேசும்பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா, இளையராஜா ஜாலியா ஏசி ரூம்ல உட்காந்து ரெக்கார்டிங் பண்றாரு, நாங்கெல்லாம் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சும்மா ஜாலியா பேசினாரு. அது இளையராஜாக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் கோவப்பட்டு முடிஞ்சா நீ வேணா மியூசிக் போடு, டியூன் போடு அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. அப்புறம் கடைசியா கலைஞர் இளையராஜா நடிச்சா நல்லா இருக்காது, ரஜினி மியூசிக் பண்ணா நல்லா இருக்காது, அவங்க வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சமாதானமா முடிச்சு விட்டாரு. ஸோ அந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இரவு நிலவு இது எஸ் ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. மெயினாக இந்த நியூ இயர் செலிப்ரேஷன் அதெல்லாம் எப்படிங்கிறத முதல்ல சிட்டிலெல்லாம் எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நமக்கு காமிச்ச படம் அது. ஒரு செமி டவுனு வில்லேஜில் உள்ளவங்களுக்குலாம் இதை பார்த்து தான் தெரியும். நைட்டு 12 மணிக்கு இப்படிலாம் ஊரை சுற்றுவாங்க, இப்படி ஜாலியாக கொண்டாடுவாங்க டவுனில் இருக்கிற பசங்க அப்படிங்கிறத இந்த பாட்டில் காமிச்சிருப்பாங்க. இந்த பாடலுமே டியூன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டான்ஸாவெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்கும். அதை ஜானகி அம்மா அவ்வளோ சிறப்பாக பாடியிருப்பாங்க. தர்ஷனா எப்பொழுதுமே கோல்டன் பஸர் வாங்கக்கூடிய ஒரு சிங்கரு. இந்த முறையும் அனாசயமா பாடி, அது எஃபர்ட்லெஸ் சிங்கிங்னு சொல்லுவோம்ல, அனாசயமா பாடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி பாடி கோல்டன் ஷவரை வாங்கி அவங்க ஒரு 6 அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். தர்ஷனா 6. அதாவது தர்ஷனா மீனாட்சி யார் டைட்டில் வின்னருங்கிற அந்த லெவல்ல போயிட்டு இருக்கு போட்டி.
அடுத்து வந்து ஃபர்ஹான், இவர் வந்து துபாய், இவர் ஒட்டகப்பால்லாம் கொண்டு வந்தார் போன வாரம். ஸோ இவர் பாடினது வந்து என் இனிய பொன்னிலாவே. இந்த பாட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டிங் சாங். அதாவது பாலு மகேந்திரா, ஜேசுதாஸ், இளையராஜா, கங்கைமரன். இந்த பாட்டு எழுதினது வந்து கங்கைமரன். இது நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நல்ல பாடல்கள் கங்கைமரன் எழுதியிருக்காரு. உறவுகள் தொடர்கதை அப்படின்னு ஒரு பாட்டு, அவள் அப்படித்தான்ல, ஆண் என்ன பெண் என்ன நீ என்ன நான் என்ன எல்லாம் ஓரினம் தான் அப்படிங்கிற பாட்டு தர்மதுரையில. இந்த மாதிரி நிறைய நல்ல பாடல்கள். ஆனால் அதிகமாக எழுதலை, ஒரு 1000 1500 பாட்டுக்குள்ள எழுதியிருப்பாரு. இப்போ கவிஞர் வாலி எல்லாம் 15000 பாட்டு எழுதியிருக்காரு. வைரமுத்து 5000 பாட்டு எழுதியிருக்காரு. கண்ணதாசன் 5000 பாட்டு எழுதியிருக்காரு. வாலி தான் ஹையஸ்ட் 15000 பாட்டு. ஸோ அந்த இரவு நிலவெல்லாம் அவர் எழுதினது தான் அஞ்சலி படத்துல. ஸோ இது இந்த மாதிரியான நல்ல பாடல்கள் எழுதியிருக்காரு. ஜேசுதாஸோட வாய்ஸ், இதுல கிட்டார் தான் மெயினா. அந்த கிட்டார் சவுண்டை கேட்டாலே அது வந்து இந்த பாட்டு தான் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரியான என் இனிய பொன்னிலாவே, பிரதாப் போத்தன் ஒரு பக்கம் ஷோபா, பாலு மகேந்திரா, அவ்வளவு பெரிய ஹிட்டான பாட்டு ஜேசுதாஸோட வாய்ஸ்ல. ஸோ இந்த பாடலை ஃபர்ஹான் நல்லா பாடுறாரு. அந்த கேரளா அந்த அந்த ஆட்களுக்கே வந்து கிட்டத்தட்ட இந்த ஜேசுதாஸ் வாய்ஸ் நீங்க அந்த பாத்தீங்கன்னா, ஜேசுதாஸ், ஜெயச்சந்திரன், உன்னிமேனன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நிக்கில் மேத்யூ மாதிரியே இன்னொருத்தர் பாடி 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் பாடன்னு சொல்லி ஒருத்தர் எலிமினேட் பண்ணாங்க. சூப்பர் சிங்கர்ல 2 பேருக்கும் ஒரே வாய்ஸ். நிக்கில் மேத்யூ, இன்னொரு கேரளா பையன். சூப்பர் சிங்கர் ஃபர்ஸ்ட் சீசன்ல முதல்ல விஜய் டிவியில் ஆரம்பிச்சப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய்க்கிங்கன்னு கெஞ்சி ஒருத்தர் எலிமினேட் பண்ணாங்க. ஏன்னா 2மே ஒரே மாதிரி இருக்கு வாய்ஸ், ஒரே மாதிரி பாடுறாங்க. எது என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருந்தா என்ன பண்றது? எது ஜேசுதாஸ், எது ஜெயச்சந்திரன், எது உன்னிமேனன்னு நம்ம அதை வந்து இது பண்ணி கண்டுபிடிச்சாதானே நமக்கு அது நல்லா இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தா அதான். அந்த மாதிரி ஃபர்ஹானோட வாய்ஸ் நல்லா இருக்கு. 2 மியூசிக் தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. ஒன்னு கங்கைமரன், அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அவரே ஒரு பாடகர், அவரே ஒரு பாடல் ஆசிரியர். ஸோ அஷ்டாவதானி மாதிரி எல்லா திறமையும் அவர் டைரக்ஷன் பண்ணுவார். ஸோ கெட்டிக்காரரு. அதே மாதிரி ஆண்ட்ரியா, அவங்களே ஒரு சிங்கர். ஸோ அவங்களும் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் வந்தது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு சேர்ப்பதாக அமையும்.